இப்பொழுது சொல்கிறேன், எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி, இன்னும் பல கட்சிகள் எங்க கூட்டணியில் அங்க வைக்கின்றன. இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்கும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். ஆக யாரும் பயப்பட வேண்டியதில்லை. சிறுபான்மை மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. அம்மா தலைவரும் முதலமைச்சர் இருந்தாங்க, அம்மா முதலமைச்சர் இருந்தாங்க. நான் 4 ஆண்டு காலம் முதலமைச்சர் இருந்தோம். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பதை போல காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். எங்கேயாவது இஸ்லாமிய பெருமக்கள் அண்ணா திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டாங்களா? இன்றைய தினம் திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசைன் என்ற ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி, அவர் தனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று காவல்துறை இடத்திலே புகார் அளித்தார். அதற்கு மேல் காவல்துறை எவ்வித நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் வலைதளத்தில் வெளியிட்டார். அவர் வலைதளத்தின் வாயிலாக தனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று பகிரங்கமாக வெளியிட்டார். முதலமைச்சருடைய கவனத்திற்கு இதை கொண்டு போர் என்று வெளியிட்டார். ஆனால் இந்த அரசாங்கம் அந்த சிறுபான்மை அந்த ஜாகிர் ஹுசைனுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. அதனால அவர் தொழுகையை முடித்து வீதியிலே சென்று கொண்டிருந்த போது சில நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார். இது நடந்த உண்மை. எங்கே சிறுபான்மை மக்களை பாதுகாத்தார் இந்த முதலமைச்சர்? அதுவும் அவர் இந்த அரசுக்கு வேண்டுகோள் விட்டார். தனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று பகிரங்கமாக வலைதளத்திலே வெளியிட்டார். இந்த உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருந்தது? இந்த காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? உடனடியாக விசாரித்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிருக்கலாம். எங்கே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள்? சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். எண்ணி பாருங்கள். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுத்திருப்போம். அப்பப்போ நடவடிக்கை எடுப்போம். நான் தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் அந்த காலத்திலும் சரி, சட்டத்தை ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருந்தது. குற்றவாளிகளுக்கு இங்கு இடம் கிடையாது. குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்கள் அச்சத்தோடு வாழ்கின்ற சூழலை உருவாக்கி தந்தோம்.